திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையை பயன்படுத்தி வரும் நிலையில் இங்கு 24 மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணிக்கு இல்லாததால் தொடர்ந்து நோயாளிகள் பாதிக்கப்படுவதாகவும், விபத்து நேரங்களில் போதிய சிகிச்சை பெற முடியாமல் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், இது குறித்து பலமுறை சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு முறையிட்டும் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்காததால் புரட்சி பாரதம் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜா தலைமையில் சுகாதாரத்துறை மற்றும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தினை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழவேற்காடு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக மருத்துவர் இல்லை. காலையில் வராங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் மருத்துவம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் இரவு நேரத்தை சுத்தமாக மருத்துவர் இல்லாதனால பல்வேறு உயிர்கள் பலியாகிருக்குது இது வரையும் ஒரு ஆண்டு காலத்தில். அது மட்டும் இல்லாமல் சரியாக சிகிச்சை இல்லை, செவிலியர் இல்லை, அது இல்லாமல் சுத்தம் கிடையாது. இரவு நேரத்தில் மருத்துவத்துக்கு வந்தால் அங்கே செவிலியரும் கிடையாது. இதனால் இங்கே இருக்கிற பழவேற்காடு மீனவ மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமாக பல்வேறு முறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சிகிச்சை இல்லாமல் உயிர் பலி ஏற்படுது. இதனால் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பழவேற்காடு பகுதி மக்களுக்கு உடனடியாக மருத்துவர் நியமித்து 24 மணி நேரம் மருத்துவர் இருக்கணும், மருத்துவ சிகிச்சை இருக்கணும். அப்போ உயிர் பலி ஏற்படுவதை தடுக்கலாம். அதுக்காக இன்னைக்கு புரட்சி பாரத கட்சி சார்பாக இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்திருக்கோம்.